ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்? 30 to 40 லட்சம் வர்ற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். அந்த 30, 40, 50 லட்சம் வந்த பிறகு தான் நீங்கள் பாசிவ் இன்கம்ங்கிற கான்செப்டை பற்றியே நீங்கள் யோசிக்கலாம். இப்போ 50 லட்சம் வந்துடுச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் என்சிடிஸ். என்சிடி வாங்குறீங்க, உங்களுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து அப்படியே எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வரீங்க. ஃப்ராங்காக சொன்னால் இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஓகேவா? வாழ்க்கை அந்தந்த வயசில் எப்போ முடியுமோ அப்போ வாழ்ந்துடும். நிறைய பேரை பார்த்தோன்னா 100% அவங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் போனாங்க. நாட் ஈவன் சிங்கிள் ரூபாய் அவங்க அனுபவிக்கல. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய சேலரி அப்படின்றது ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது, ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் சேலரியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒரு பிளம்பராக இருக்கேன், ஒரு ஏசி மெக்கானிக்கராக இருக்கேன், இல்லை ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ பணம் வரும் மந்த் எண்டு அப்படின்றது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஒரு தோராயமாக இவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர எனக்கு இதுதான் சேலரி அப்படின்னு அவங்களால தெளிவுபட சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எப்படி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த கேட்டகரியை மட்டும் வச்சு பார்த்தோன்னா அதில் 2 விதங்கள் இருக்குது. அதாவது இதுலேயே வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க, இதுலேயே வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க. வருமானம் கம்மியாக இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்க வீட்டோட செலவுகள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோக்கு, இல்லாட்டி அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டாண்டர்டாக இப்போ ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதத்துக்கு நான் இந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக சேமிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்குது. இப்போ அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மாதத்துக்கு ஒரு 15,000மோ இல்லை ஒரு 30,000மோ அவங்களுக்கு ரெகுலர் செலவு இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ரெகுலர் செலவுலேருந்து மேலே தான் அவங்களால சேமிக்க முடியும். ஒரே அடியாக ரொம்ப அதிகமாக போகாமல் ஒரு மாதத்துக்கு இன்னொரு, இப்போ ஸ்டார்டிங் ஓகே இந்த வருஷத்துக்கு நான் வந்து 2,000 ரூபா சேர்க்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதம் 30,000 ரூபா நார்மல் செலவுகள், அந்த டியூவு, வீட்டு செலவு, பசங்க ஸ்கூல் ஃபீஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து 30ன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த 30க்கு மேலே இன்னொரு 2,000 ரூபா. ஓகே, நான் 2,000 ரூபா ஸ்டாண்டர்டாக ஒரு எஸ்ஐபி மாதிரி நான் போட்டுக்கிட்டே வருவேன் அப்படின்னு பிளான் பண்ணலாம். இப்போ 2வது வெரைட்டி, இந்த சைடு இருக்கிறவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு 30,000 ரூபா செலவு இருக்குது மாதம். பட் அவங்க பேசிக்காக ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 40,000க்கு மேலே தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு ஸ்டாண்டர்டாக இந்த அமௌண்ட் எனக்கு வரும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டை எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டுக்கு மேலே வர்ற காசை என்ன செய்யறது நான் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாகவோ இல்லை அடுத்த மாதங்களுக்கு, இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாதங்களுக்கு என்னைக்காவது ஒரு மாதம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு எனக்கு வந்தாலோ, இல்லைன்னா என்னால் ஒரு 4-5 நாள் வேலைக்கு போக முடியல, ஸோ அதுக்கு உண்டான சம்பளம் எனக்கு வரலை, ஒரு வருமானம் எனக்கு வரலைன்னாலோ, இல்லாட்டி எஸ்ஐபி கட்ட முடியலைன்னாலோ, அப்போல்லாம் இது எடுத்துக்கிறதுக்கான எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சுக்கலாம். சார், இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் சேலரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வந்து நம்ம சேலரின்னு சொல்கிறத விட அவங்களுடைய மந்த்லி இன்கம் கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டான இன்கம் கிடையாது. திடீர்னு செலவுகள் வரும், அப்போ அந்த செலவுகளை நோக்கி அவங்களுடைய எல்லா சேவிங்ஸுமே போகும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவங்க வந்து எஸ்ஐபி போடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு 2,000 ரூபா எஸ்ஐபி போடலாம் அப்படின்னு. இப்போ அந்த 2,000 ரூபா எப்படி அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம 2,000 ரூபா இதுக்கு ஒதுக்கிட முடியும் அப்படின்றது வந்து எப்படி அவங்களால பண்ண முடியும்? அதில் ஒரு பெரிய சேலஞ்சை அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்களா? சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ இத்தனை வருஷம் அவங்க பார்த்துருப்பாங்க, ஓகே எனக்கு மாதம் இப்போ இந்த அமௌண்ட்டு நான் இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தேன்னா என்னால் மாதம் 2,000 ரூபா சம்பாதிக்க முடியும். இன்னொரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நான் வேலை பார்த்தேன்னா, இல்லாட்டி இன்னொரு கிளைண்ட்டுக்கு நான் வந்து போய் வேலை பார்த்தேன்னா என்னால் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் இருக்கும். இப்போ அந்த நார்மல் உழைப்பை தாண்டி அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட, ஒரு கோலோட அவங்க ஒரு ஓவர் டைம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதை அச்சீவ் பண்ணிட முடியுன்றீங்க. அவ்வளோ பெரிய உழைப்பாளிகளுக்கு இப்போ நார்மலாக இந்த மாதிரி மக்கள்லாம்
ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அசால்ட்டாக உழைப்பாங்க, எந்த இதுவும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி அதிகமாக உழைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour அவங்களுக்காக தானே செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்யூச்சருக்கு தானே செய்கிறாங்க. ஸோ தாராளமாக இதை அவங்களும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ப்ரெசன்ட் கண்டிஷனில் நம்ம எஸ்ஐபி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சேஃபான ஒரு மெத்தடாக இருக்குமா? இப்போ என்னுடைய கோல் அப்படின்றது நான் ஃபிக்ஸே பண்ணலை, ஒரு 5 வருஷமா 10 வருஷமா அப்படின்றது நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனில் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அது லாபம் தருமா? இட்ஸ் irrelevant டு த மார்க்கெட். ஸோ ஒரு மார்க்கெட்டு ஏறினாலும் இறங்கினாலும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு தான் அந்த எஸ்ஐபிங்கிற ஒரு கான்செப்டே. கிரெடிட் கார்டுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே உங்களால் அமௌண்ட்டு தர முடியுதோ, எப்படி ஒரு இஎம்ஐ அப்படின்னு சொன்னால் எப்பாடுபட்டாவது அந்த அமௌண்ட்டை உங்களால் கட்ட முடியுதோ, அதே மாதிரி ஒரு டிசிப்ளின் என்னால் ஒரே நேரத்தில் 10,000 ரூபாய்க்கு அந்த டிசிப்ளின் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் வித் 500. ஒரு மாதத்துக்கு 500 ரூபாங்கிறது மினிமம் எஸ்ஐபி, அதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட். அந்த 500ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை லம்சமாக அதே இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி மாதம் மாதம் பண்ணிக்கிட்டே வந்து சரி ஓகே இந்த வருஷம் ஃபுல்லாக என்னால் மாதம் 10,000 ரூபா என்னால் போட முடிஞ்சுது, இல்லாட்டி 5,000 ரூபா என்னால் போட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நெக்ஸ்ட் இயரு யூ ஸ்டார்ட் வித் 5,000. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே லம்சமாக மாற்றிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். மார்க்கெட்டு ஏறி இருந்தாலும் இல்லை இறங்கி இருந்தாலும் அந்த சேமிப்பதற்கான டிசிப்ளினை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு தான் எஸ்ஐபியை தவிர, அதை தவிர எஸ்ஐபிக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. சார், இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரோலில் இருக்கக்கூடிய ஒரு 30 வயதுடைய நபர் வந்து தன்னுடைய 40வது வயதில் யாருக்கும் நம்ம வேலை செய்ய வேணாம், நம்ம வந்து நமக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர் வந்து தனியாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி அப்படின்றது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு மனசில் என்ன ஆசை இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை. இன்றைக்கி அந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்குனீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை. இப்போ இந்த அட்வைஸ் நான் சொல்லும்போது ஐம் அஸ்யூமிங் தட் இதுக்கு உண்டான ரிஸ்க் ஃபேக்டரு, மார்க்கெட் அனாலிசிஸு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கிற அசம்ஷனில் தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்றத இன்னைய தேதிக்கு இன்றைக்கி ஆரம்பித்தேன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி இன்னொரு, இப்போ எனக்கு வயசு 30, 40 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சேன்னா ஒரு 15 லட்சமோ இல்லை ஒரு 30 லட்சமோ எனக்கு தேவை. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த 30 லட்சத்தோட வேல்யூ என்னங்கிறத பார்க்கணும். ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி வித் இன்ஃப்ளேஷன். வருஷம் இன்ஃப்ளேஷனில் பணவீக்கத்தில் ரூபாயோட இது குறையுது இல்லையா, அது குறைய இப்போ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 50 லட்ச ரூபா எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, 50 லட்ச ரூபா எனக்கு தேவை. நேராக கூகுளில் போயிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த எஸ்ஐபி கால்குலேட்டரில் மாதம் நீங்கள் எவ்வளவு போட்டால் உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு 50 லட்ச ரூபா உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து 12% மேலே போகாதீங்க. ஓகே, ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் 12. அந்த 12% போட்டு உங்களுக்கு அந்த 50 லட்ச ரூபா வர்றதுக்கு மாதம் எவ்வளோ எஸ்ஐபி உங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். அது உங்களால் கட்ட முடியுமாங்கிறதையும் பாருங்கள். இன்கேஸ் அப்படி கட்ட முடியல, எனக்கு என் கோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்கள் வருமானத்தை ஏற்றணும், இல்லாட்டி உங்கள் செலவுகளை குறைக்கணும். செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ஈஸி, அது யார் வேணால் செய்யலாம். பட் இட் ஹாஸ் அ லிமிட். பட் வருமானத்தை ஏற்றுறதுங்கிறது தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். வேற ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை சைட் பிஸ்னஸ் பண்ணலாம். எப்பாடுபட்டாவது ஒரு நம்பிக்கையோட அதை சேர்க்க ஆரம்பிங்க, எல்லாம் நல்லபடியாக முடியும். சார், இப்போ எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்களுக்கு வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு 5,000ல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா
ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை 15 வருஷத்துக்கு அந்த 5,000 எவ்ரி மந்த் வந்து அவங்க எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருந்தால் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இடையில வந்து நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்றாங்க. அதாவது உங்களுடைய எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, இல்லை உங்கள்கிட்ட வந்து பண அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இன்னும் அந்த வெல்த் கிரியேஷன் அப்படின்றதுக்கான அந்த கோல் அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டெப் அப் பண்ண போகிறாரு, ஒருத்தர் வந்து எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு. உதாரணத்துக்கு 5,000 பண்ணிட்டு இருக்கவர் இப்போ வந்து 10,000 அதை பண்ண போகிறாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும்? நாட் மச், பட் அந்த ஸ்டெப் அப் பண்ணணும்னு நினைக்கிற காசை என்னால் மாதம் மாதம் எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஸ்டெப் அப் பண்ணணுமேங்கிறதுக்காக ஸ்டெப் அப் பண்ண வேண்டாம். இப்போ 5,000 ரூபா நான் அடுத்து ஒரு 100% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப அதிகம். அது உங்களால் முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ 5,000 போடுறவங்க தாராளமாக 10,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ மேட்டர். பட் அதிகமாக இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க, வெல்த் பில்டிங்குக்கு அதிகமாக இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க ஒரு 15% 20% அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் அப் வருஷம் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு ஸ்டெப் அப் மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை லம்சமாக மாதம் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. சார், இப்போ பட்ஜெட்டிங் ஃபினான்ஷியல் ரூலை பற்றி பேசும்பொழுது 50-30-20 அப்படின்ற ரூலை சொல்லுவாங்க. 50% நம்முடைய தேவைகளுக்காக, 30% முதலீட்டுக்காக, 20% நம்முடைய விருப்பத்திற்காக, வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய முதலீட்டுக்காக அவங்களுடைய சம்பளத்துலேருந்து 50% 70% இல்லை 80% வரையும் முதலீடு பண்ணுறதை பார்க்க முடியுது. அதுக்கு அவங்க வந்து அதிகமான போர்ஷன்ஸை எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுடைய பணத்தை அங்கே பார்க் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சரியான அப்ரோச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து பெரிய சிக்கலை தரக்கூடியது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃப்ராங்காக சொன்னால் இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஓகேவா? ஸோ வாழ்க்கை அந்தந்த வயசில் எப்போ முடியுமோ அப்போ வாழ்ந்துடணும். எல்லா காசையும் நான் சேமித்து வச்சுட்டு நாளைக்கு வாழ போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாகர வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா இஸ் ஃபார் பெட்டர். இப்போ 50% உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அந்த 50%க்கு எனக்கு அந்த அளவுக்கு செலவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதத்துக்கு மட்டும் அதை எக்ஸ்ட்ராவாக அங்கே எடுத்து போடுங்க. ஸோ 30%க்கு மேலே சேவிங்ஸ் வேண்டாம், ஏன்னா வாழ்க்கையை அனுபவிக்கணும். ஸோ இந்த சைடு 50%ல் உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுதோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து வாண்டில் போடுங்க. ஸோ தட் உங்கள் வாழ்க்கையை அனுபவிச்சா மாதிரி இருக்கும், நீங்கள் சேர்த்து வச்சா மாதிரியும் இருக்கும், நீங்கள் வாழ்ந்தா மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் ஓவர் டூ, எதையுமே ஓவர் டூ பண்ணாதீங்க. நான் வந்து சீக்கிரம் சேர்த்து வைக்க போகிறேன், நான் எதையுமே அனுபவிக்க போகிறதில்ல, நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரை பார்த்துன்னா 100% அவங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் போனாங்க. நாட் ஈவன் சிங்கிள் ரூபி அவங்க அனுபவிக்கலை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டிக் டு த 50-30-20 ரூல். 50ல் ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து அப்படியே வாண்டில் போடுங்க, வாழ்க்கை அனுபவிங்க. தேவைகள்லேருந்து அந்த 50%லேருந்து வேணால் நம்ம எடுத்து நம்மளுடைய விருப்பத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர அதை எடுத்து நம்ம வந்து முதலீட்டு பர்பஸஸ்க்காக பயன்படுத்தக்கூடாதுன்றீங்களா? ஆமாம், வயசு அதிகமாகிடுச்சுன்னா ஸோ வயசு அதிகமாக இந்த வாண்டில் உங்கள் முதலீடு கம்மியாகும், இந்த நீட்ஸில் அதிகமாகும், உங்கள் முதலீட்டில் அதிகமாகும். ஸோ ஒரு மேரேஜுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்காது. ஸோ அப்போ வாண்ட்டுக்கு நிறைய போகலாம், தப்பில்லை உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஒரு மேரேஜ் ஆன அப்புறமோ இல்லை ஒரு குழந்தைங்க வாழ்ந்த அப்புறமோ உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாக்கலாம். இந்த சைடு 50%ல் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து சேவிங்ஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் குழந்தைக்கு, இல்லாட்டி உங்களுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி சேவிங்ஸில் அதிகப்படுத்தலாம். ஸோ உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டூ அ மிக்ஸ் அண்ட் மேட்ச். சார், இப்போ வந்து இன்னைக்கு நிறுவனங்களில் வேலையே அப்படின்றது நிரந்தரமாக இல்லை. எந்த ஜாப் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், யாருக்குமே அது நிரந்தரம் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த பாசிவ் இன்கம்க்கான தாட் ப்ராசஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது? பாசிவ் இன்கம் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவை நிறைய பணம். ஏன்னா பாசிவ் இன்கம் எந்தெந்த வழிகளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகையாக வரலாம்,
இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டாக வரலாம், இல்லாட்டி கார்ப்பரேட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டாக வரலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, இந்த பாசிவ் இன்கம்ங்கிற கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணுன்னா, என்னால் இந்த மாதத்துக்குரிய செலவுகள் இஎம்ஐ ப்ளஸ் வீட்டு செலவுகள், ட்ராவல் செலவுகள், இது எல்லாமே அந்த பாசிவ் இன்கம்மால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருக்கும் பாசிவ் இன்கம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். இன்றைக்கி எனக்கு வாடகை வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்கொயர் ஃபீட்டு 15,000 ரூபா. எங்கள் தாம்பரத்துலேயே, இன்னும் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஓகே, ஸோ வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 5,000 ரூபா, 6,000 ரூபா, 7,000 ரூபா. ஸோ லோன் வாங்கி அதில் வீடு வாங்கி நீங்கள் அதுலேருந்து வாடகை வாங்குறது வேஸ்ட். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நேராக அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸே பண்ணிட்டு போயிடலாம். அதுவே உங்களுக்கு பாசிவ் இன்கம் மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த பாசிவ் இன்கம் அடையிறதுக்கான காசை ஃபஸ்ட்டு சேமித்து வைக்கணும். இப்போது டிவிடெண்ட் அதிகமாக தர்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் போடுவேன், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிற என்சிடியில் நான் போடுவேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கையில் மினிமம் ஒரு 30 to 40 லட்சம் வர்ற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். அந்த 30, 40, 50 லட்சம் வந்த பிறகு தான் நீங்கள் பாசிவ் இன்கம்ங்கிற கான்செப்டை பற்றியே நீங்கள் யோசிக்கலாம். இப்போ 50 லட்சம் வந்துடுச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் என்சிடிஸ். அதுதான் ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு என்சிடி வாங்குறீங்க, உங்களுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து அப்படியே எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வரீங்க. ஸோ இது நாளைக்கு ஏதாவது வேலையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி செயல்படும். இந்த எஸ்ஐபியில் போட்டுட்ருக்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இட் வில் ஹெல்ப் யூ டு மேனேஜ் தி அந்த வேலை வாய்ப்பின்மையாக இருக்கட்டும், இல்லை உடல்நல குறைவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட வழிகளில் தான் உங்கள் பாசிவ் இன்கம்ங்கிற கான்செப்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.